அண்மையில் நாடாளுமன்ற அவையில் நள்ளிரவை கடந்து இந்திய ஒற்றுமையை சிதைக்கின்ற வகையிலும் பாப்பா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் மண்ணின் மைந்தர்களாய் பூர்வீக குடிமக்களாய் இந்த மக்களிடையே வாழ்ந்து வருகிற இஸ்லாமிய பெண்குடி மக்களுக்கு எதிராக ஒவ்வாறிய புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்ததை திரும்பப் பெற வேண்டும். இஸ்லாமிய மக்கள் மீது பெரும்பான்மை மதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிற அல்லது இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற அந்த போக்கு ஒன்றிய இந்திய அரசு கைவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து தமிழகம் தழுவிய அளவில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரில் நடத்திட ஆணையிட்டிருந்தார்கள். அந்த ஆணையை ஏற்று ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பில் அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலை எதிரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி வெற்றிமுரசு அவர்களே, இந்த மாவட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்கமாக வரவேற்று உரையாற்றியிருக்கிற நகர செயலாளர் தம்பி தேவேந்திரன் அவர்களே, இந்த எழுச்சிகரமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை 2 நாள் இடையில் மிக சிறப்பான முறையை ஒருங்கிணைத்து தலைமுறைத்து நடத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அன்பு கொண்டு நியூட்டன் அவர்களே, அக்கா வளர்மதி அவர்களே, தம்பி முத்து அவர்களே, வெப்பாக்கு மதியழகன் அவர்களே, அசுரவடிவேல் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னதாக நோக்கங்களை கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற மண்டல செயலாளர் தம்பி செல்வம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கமாக ஒரு கம்பீர குரலால் முழக்கங்கள் எழுப்புவதோடு மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூத்த முன்னோடியாய் முதன்மை போராளியாய் தலைவர் எழுச்சி தமிழுடைய கருத்தியல் களத்தில் களமாடிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பி. க. ஏழுமலை என்கிற அம்பேத்கர் வளவன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் மேத்தா ரமேஷ் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் விடுதலை கனல் அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பேசியிருக்கிற சுகந்தி அவர்களே, சகுந்தலா அவர்களே, தீபா அவர்களே, வள்ளி அவர்களே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற ஷாஜகான் அவர்களே, பாலு அவர்களே, தஸ்தகீர் அவர்களே, முகமது அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தளாய் பங்கேற்றிருக்கிற தோழமை கட்சிகளின் அருமை நண்பர்களே, குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, டிஎம்ஜேகே உள்ளிட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட தோழமை இலக்கங்களை சேர்ந்த அருமை நண்பர்களே, அறிஞர் அண்ணா திருவுருவ சிலை முன்பாக திரண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று இந்த மாவட்டத்திற்கு என்னை கண்டனரையாற்றுவதற்காக படித்திருந்தார். நேற்றைக்கு முந்தைய நாள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகிறது 5 மாவட்ட செயலாளர்களிடத்தில் சென்று அந்தந்த மாவட்ட முன்னணி நிர்வாகியிடத்தில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர்கள் அணிதிரட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம். நேற்றைக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற தோழமை இயக்க நண்பர்களை சந்தித்து நாளை நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்று நீங்கள் தோழமை உணர்வோடு வருகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதே போலவே இன்றைக்கு ஏராளமான தோழர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள்
ஒடுக்கப்பட்ட தலைவனின் தலைமையில் இயங்குகிற ஒரு இயக்கம். இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் தானே. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட வேண்டிய இயக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்த என்ன தேவை எழுந்திருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய செல்வமாக இருந்தாலும் சரி, தம்பி முத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இந்த மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூகத்திற்கான இயக்கம் அல்ல. ஏதோ ஒரு சமுதாய தலைவர் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார் என்பதற்காக இந்த இயக்கம் ஒரு சமூகத்திற்கான இயக்கம் அல்ல. இந்த இனத்திற்கான இயக்கம், ஒட்டுமொத்தமான மக்களுக்கான இயக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக போராடி கொண்டிருக்கிற, வாதாடி கொண்டிருக்கிற ஒரு போராளி தலைவர். தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழக மண்ணின் உரிமைக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு களமாடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர். அத்தகைய தலைவர் இந்த இயக்கத்தை மைய நீரோட்டத்தில் நிறுத்தி அனைத்து மக்களின் குரலாய் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும், மனித உரிமைகள் எந்த மக்களுக்கு எதிராக திணிக்கப்பட்டாலும் அந்த உரிமை களத்தில் நின்று அந்த மக்களோடு நின்று அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு துணிச்சலை பெற்ற ஒரு தலைவராய் இந்த மண்ணில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிமிடம் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறை 5000 பேர் திரண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி தலைவர் எழுச்சி தமிழர் இந்திய அரசை கண்டித்து இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? மாநில தோழர் சவுந்தர் அவர்கள் இந்த வக்பு நிலம் குறித்து, வக்பு வாரியம் குறித்து தெளிவான கருத்துக்களை இங்கே சொன்னார். அதே போலவே எனக்கு முன்னணியாக பேசிய தோழர்கள் இந்த வக்பு வாரியம் எதற்காக அமைக்கப்பட்டது? இது இந்தியாவில் மட்டுமே இருக்கிற அமைப்பா? தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற இந்த அமைப்பா? அந்த வக்பு வாரிய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் இந்திய அரசு இந்த சட்டத்தை எழுதியிருப்பதை கண்டித்து உரையாற்றினார்கள். அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் இன்றைக்கு அனைத்து தளத்திலும் நின்று குரல் கொடுக்கிற ஒரு இயக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சட்டத்தை மைய அரசு கொண்டு வந்த பொழுது இந்த சட்டத்தின் மீது விவாதங்கள் நடந்தது. அந்த விவாதத்தில் பேசிய தலைவர் எழுச்சி தமிழர், வக்பு வாரிய புதிய சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, இஸ்லாமிய மக்களை இன்றைக்கு இந்த மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற ஒரு போக்கு, இந்த மண்ணின் மைந்தர்களாய் பூர்வீக குடிமக்களாய் இருக்கிற இந்த மக்களை இன்றைக்கு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற ஒரு சூழ்ச்சி. இதோ அமர்ந்திருக்கிறாரே அமித்ஷா, இவருடைய நாடகம் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தொடரில் அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் என்று முழங்கினார்கள். இந்த முழக்கம் இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கில் ஒலித்த முழக்கமாக மாறியது. அப்படித்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த முழக்கம் என்பது வைரலானது. இந்தியா முழுவதும் பலதரப்பட்ட மக்களால் பேசப்பட்ட ஒரு முழக்கமாக அது அமைந்தது. இந்த வக்பு வாரிய புதிய சட்டம் என்ன சொல்கிறது? இந்த சட்டத்தை ஏன் மைய அரசு கொண்டு வந்தது? அதில் தான் உள்நோக்கம் இருக்கிறது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, மதசார்பற்ற நாடு, பல மொழிகளை பேசக்கூடிய, பல்வேறு மதங்களை கொண்ட, பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்ட, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட, பல்வேறு உணவு முறைகளை கொண்ட, பல்வேறு உடை உடுப்புகளை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பலதரப்பட்ட மக்கள், பல்வேறு மாநிலங்களின் தொகுப்பு. இந்த இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளில், அனைத்து தரப்பு மக்களின் இறையாண்மையில் எந்த வகையிலும் தலையிடாமல் இது அனைத்து சார்பு இயக்கமாக இருந்து அரசு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் மதசார்பற்ற அரசை, ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சட்டத்தில் எழுதினார். இன்றைக்கும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஆனால் எப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ, இந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் மத சார்பாக செயல்படுகிற ஒரு போக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஜிகாத் அணியக்கூடாது என்கிற ஒரு போக்காக இருந்தாலும் சரி,
அல்லது காஷ்மீரை பிளவுபடுத்தி துண்டாடி மாநில அந்தஸ்தில் இருந்த காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக மாற்றி இந்த காஷ்மீர் வாழுகின்ற அந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததாக இருந்தாலும் சரி, வரலாற்று சின்னமாக இருந்த பாபர் மசூதி இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அதே போலதான் இஸ்லாமிய மக்களுக்கு இன்றைக்கு சொத்தாக இருக்கிற இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களாக இருக்கிற அந்த வக்பாரிய சொத்துக்களை அந்த சட்டமாக இயற்றி இந்த வக்பாரிய அந்த சொத்துக்கள் அனைத்தையும் சுரண்டக்கூடிய வகையில் அல்லது அந்த சொத்துக்களை அபகரிக்க நோக்கத்தில் இந்த புதிய சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறார். அருமை தோழர்களே, நாம் வரலாறுகளை அறிந்தவர்கள், வரலாறை புரிந்தவர்கள். இந்திய நாடு என்பது இஸ்லாமிய மக்களின் உழைப்பு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இந்தியா வெள்ளையனிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நடைபெற்ற அந்த யுத்த களத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்த போர் வீரர்களாக நின்று களத்திலே சந்தித்து அந்த இஸ்லாமிய மக்கள் தியாகத்தால் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. ஆனா பார்ப்பனிய பணியாக்கும்பல் அந்த வெள்ளையனிடத்திலே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எடுபிடி வேலை செய்து கொண்டு காட்டி கொடுத்துக் கொண்டு தேவையானால் எல்லா வகையிலும் உதவியாக இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் ஒழிய இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் போராட்ட களத்தில் நின்றவர்கள் அந்த பார்ப்பனர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய இஸ்லாமிய பெருங்குடி மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற ஒரு போக்கை கண்டிப்பாக நாம் விட்டுவிடக் கூடாது. இதை அனுமதிக்க கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த நாடு அனைத்து மக்களுக்கான நாடு. ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு வருகிறார் என்று சொன்னால், அவர் உறுதிமொழி ஏற்று அவர் ஆட்சியில் அமர்கிறார் என்று சொன்னால், யாருடைய மனதும் புண்படாதபடி, எந்த மதத்தையும் புண்படுத்தாதபடி, தனிநபரை எந்த வகையிலும் குறை சொல்லாதபடி, யாருடைய வருத்தத்தை சம்பாதிக்காம எல்லாருடைய மக்களின் நலனுக்காக ஆட்சியில் இருப்பேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்தை மதிப்பேன் என்று சொல்லிதான் அதிகாரத்துக்கு வருகிறார்கள், ஆட்சியில் அமர்கிறார்கள். அத்தகைய அதிகாரத்தில் வந்த மோடி அரசு குறிப்பாக திட்டமிட்டு வேண்டுமென்றே இஸ்லாம மக்கள் மீது தொடர்ந்து காழ்ப்பை வெறுப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை இன்றைக்கு நசுக்குகிற ஒரு போக்கை கையாண்டு வருகிறார்கள். அருமை உறவுகளே, நாம் வரலாறுகளை அறிந்தவர்கள். இந்திய நாடு என்பது பன்முத்துவ நாடு. இந்த நாட்டிற்கு வரலாறு உண்டு. கைபொருபலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகள் வைக்க வந்த கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் பூர்வீக குடிமக்களை துண்டாட நினைக்கிறது. சாதியின் பேரால், மதத்தின் பேரால் அல்லது கட்சிகளின் பேரால் கலவரத்தை மூட்டி அந்த இடத்துல வன்முறையை தூண்டி பிளவுபடுத்தி அந்த மக்களை அனைவரும் சண்டை போட்டு அரசியல் ஆதாயத்தை தேடுகிற முயற்சியில மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இன்றைக்கு இருக்கிற குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு தந்தியற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்களை இஸ்லாமிய நாட்டிலிருந்து நாட்டிற்கு ஒரு அனுப்புகிற முயற்சியில ஒரு சூழ்ச்சியை செய்து மோடி அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? பூர்வீக குடிமக்கள் இல்லையா? அவர்கள் அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்களா? அவர்கள் உங்களை போன்று கைபொருபலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகள் வைக்க வந்த கூட்டமா? அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த பூர்வீக குடிமக்கள். அவர்களும் காற்றை கேள்வியாக்கியவர்கள். இந்த நாட்டில அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களுக்கு என்கிற வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று நிறைந்த அந்த தொப்புள் குடிவராக இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அந்நியப்படுத்துகின்ற முயற்சியை யார் கண்டிக்கிறார்களோ இல்லையோ, எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக கண்டிப்போம். எச்சரிக்கையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் வழிநடத்துவதால் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்டுப்பாடோடு எங்கள் வழிநடத்துவார்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் அறிவை கொடுத்து எங்களை ஒரு பேச்சாளர்களாக, போராளிகளாக வளர்த்து வருகிறார்கள். எங்களுடைய சித்தாந்தம் எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களின் வரலாறு நன்றாக தெரியும். நாங்கள் யாருக்கு எதிரி என்றால், யார் சாதி வெறியோடு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிரிகள். யார் மதவெறியோடு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிரிகள்.
இந்துக்கள் நாங்கள் ஒருபோதும் எதிரிகள் அல்ல. நாங்களும் இந்துக்கள் தான், இந்துக்கள் ஆக்கப்பட்டவர்கள். பண்டித அயோத்திதாசர் மிக தெளிவாக சொல்வார்கள், நாம் அனைவரும் பூர்வீக தமிழர்கள், தொல் தமிழர்கள், ஆதி தமிழர்கள். அத்தகைய வரலாறை சுமந்த இந்த சமூகம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை ஆதரிப்பது எங்களின் கடமை, விடுதலை சிந்தனைகளின் கடமை. இந்த வக்போடு நிலத்தில், அந்த சொத்தில், அந்த மக்கள், அந்த இஸ்லாமிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், இஸ்லாமிய மாணவர்களின் கல்விக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை வாரியமாக அமைத்து நிர்வாகம் செய்து வருகிறார். அந்த நிர்வாகத்தில் அவர்கள் முத்துவெளி என்கிற அடிப்படையில் நிர்வாகிகளை போட்டு அதை மேம்படுத்துவார்கள். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தால் ரயில்வேவுக்கு அடுத்ததாக, அதேபோல ராணுவத்திற்கு அடுத்ததாக அதிகப்படியான சொத்துக்கள் இருக்கிற ஒரு அமைப்பாய் வக்ஃப் நிறுவனம் இருப்பதால் தான், வக்ஃபாரி இருப்பதால் தான் அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். அந்த சொத்துக்கள் மூலமாக இஸ்லாமியர்கள் தன்னறிவை பெற்றுவிடக் கூடாது, இஸ்லாமியர்கள் உயர்ந்துவிடக் கூடாது, இஸ்லாமியர்கள் படித்துவிடக் கூடாது, இஸ்லாமியர்களுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து அதிக அளவில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த புதிய வக்ஃபாரிய சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கினது. இந்த அறிவிப்பு வந்தவுடனே இந்த உத்தரப்பிரதேசத்தில் அங்க இருக்கிற காவி கும்பல், பயங்கரவாத கும்பல் ஒரு பள்ளிவாசல் மீது ஏறி, தர்கா மீது ஏறி அங்க காவியை கொடியை கட்டுகிறார்கள். அது எங்களின் சொத்து என்று முழங்குகிறார்கள். இந்தியா வெட்கப்பட வேண்டாமா? ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டாமா? தலைகள் வேண்டாமா? கறி உண்பதும் உடை உடுத்துவதும் ஒவ்வொருவரும் விருப்பம். மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது அவருடைய தனிநபர் உரிமை. மாட்டுக்கறி இஸ்லாமில் வைத்திருந்தார், இந்த குழம்பு சட்டி தூக்கி போட்டு உடைக்கிறது, அவர்கள் நிர்வாணப்பட்டு அடிப்பது, கொலை செய்வது, சின்ன சின்ன குழந்தைகள் கூட விட்டு வைக்காமல் பாலியல் வல்லுறவுக்கு ஏற்படுத்தி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கிற காவி வரி கும்பல் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். எனவே இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் இந்த புதிய வக்ஃப் சட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த சொத்துக்களை மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை பாதுகாப்பதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை. இந்தியா என்பது எல்லா மதங்களை கொண்டவர்களும் அவரவர் விருப்பப்படி அவர்கள் மதம் என்ன வழிகாட்டுதலை சொல்லுகிறதோ, அந்த மதம் சார்ந்து என்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அந்த கோட்பாட்டின்படி அவர்கள் செயல்படலாம், அவர்களுக்கான வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த சட்டத்தின்படி சொல்லுகிற அந்த மாண்பை இதுல போய் யார் தலையிடுவது? எதற்காக தலையிடுகிறார்கள்? அந்த சொத்தை அவர்கள் அந்த சமூகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக பெண்களை இணைப்பது, அந்த இஸ்லாமிய இல்லாதவர்களை இணைப்பது, அந்த சொத்துக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் உறுதிப்படுத்துவது, இப்படி மாறான கருத்துக்களை புகுத்தி அந்த சொத்தை பயன்படுத்தாத நிலையில இது இந்துக்களுக்கான சொத்தாய் மாற்ற துடிக்கிறார். இங்கே அருணாச்சலம் கோயில் இருக்குது. ஒரு இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான கோவில் இருக்கிறது. அந்த கோவில் இருக்கிற இந்து அறநிலைத்துறை இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலுக்கும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது, பல ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது, கடைகள் இருக்கிறார்கள். அந்த கடைகளில் வாடகை வருகிறது, பல கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் புழக்கத்தில் வருகிறது. அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு நிர்வாக குழு அமைத்து அந்த கோவில் அறங்காவல் என்கிற பெயரை போட்டு அவர்கள் மட்டுமே அந்த நிர்வகிக்கிற முறையை இந்து கோவில்களுக்கு வழங்குகிற இந்துத்துவா கும்பலே, பிஜேபி கும்பலே அந்த சொத்துக்களில் இருந்து தலையில எண்ணெய் தேய்க்க முடியாத நிலையில், கட்டிய துணியை கசக்கி கட்ட முடியாத நிலையில், கூரை போட்டு அந்த கூரை பிஞ்சு கிடக்கிற அந்த கூரையை மாற்ற முடியாத நிலையில் 2 சென்ட் பட்டா நிலம் கேட்டு மனு கொடுக்கிற இந்த சமூகத்திற்கு அந்த சொத்துக்களில் பங்கு தருவதற்கு இந்துக்கள் தயாராக இருக்கிறார்களா? பிஜேபி தயாராக இருக்கிறதா? பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ வழியில் இருக்கிறது. வாரணாசியை தலைநகரமாக துடிக்கிற மோடி அவர்களே, வாரணாசியில் இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ முழுக்க அந்த நகரமே சேரும் சகதியமாக கிடக்கிறது. வாரணாசி, அந்த வாரணாசி இந்துத்துவ பூமி. அந்த இந்துத்துவ பூமியாக இருக்கிற அந்த வாரணாசியில் தலைநகர் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற மோடி அவர்கள் அந்த வாரணாசியில புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற, நகரப்புறத்தில் சேரியில் உருண்டு கிடக்கிற
சாமானியமான மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்துவார்களா? நிலம் இல்லாமல் கிடக்கிறார்கள், வீடு இல்லாமல் கிடக்கிறார்கள், வாழ வழி இல்லாமல் கிடக்கிறார்கள், படிப்பதற்கு கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள். கல்வி கடன் கொடுக்க எடுக்கிறாய், கல்வியில படிக்கக்கூடாது என்று சொல்கிறாய், உயர்கல்வி படிக்கக்கூடாது என்று சொல்லி குலக்கல்வி திட்டத்திற்கு மீண்டும் அனுப்புகிற ஒரு போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சாமானிய மக்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கிற மோடி அவர்கள் பிஜேபி கும்பலும் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி ஏன் சிந்திக்கவில்லை? எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே சிந்திப்பது, இஸ்லாம் மக்கள் வாழக்கூடாது என்று நினைப்பது, இந்த மக்களை அடைகாப்பது இந்திய நாட்டுடைய கடமை இல்லையா? அவர்கள் இந்த பூர்வீக குடிமக்கள் இல்லையா? இந்து மதம் என்கிற அந்த சாக்கடையிலிருந்து, அந்த வர்ணாசிரம கோட்பாட்டிலிருந்து அந்த அடிமத்தனத்தை மீண்டு அவர்கள் மனிதர்களாக வளர்க்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த இந்து சாமி கொள்கையிலிருந்து வெளிவந்து இஸ்லாமியர்களாக மதம் மாறியவர்கள். அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் இல்லையா? அவர்கள் பூர்வீக குடிமக்கள் இல்லையா? அந்த குடிமக்களை அடைக்காப்பது ஆட்சியாளர்களின் கடமை இல்லையா? இந்த ஆட்சியாளர்கள் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள்? மாறாக இஸ்லாமியர்கள் யாரும் வளர்ந்துவிடக் கூடாது. ஒரு பள்ளிவாசல் இருக்குதா, அங்க கொண்டு போய் பள்ளிக்கடையை போட்டுட்டு அதெல்லாம் மேல அடிச்சுக்கிட்டு அங்க தொழுகை நடத்தக்கூடாது. வேலூர்ல அப்படிதான் நடந்துச்சு. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி தலைவர் எழுச்சி தமிழர் வேலூர் கோட்டையில இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்த முடியாத அந்த பள்ளிவாசல் முன்பாக போராட்டத்தை நடத்தி 5000 பேரோடு கைதாங்க. சிறுபான்மை பாதுகாப்பு மாநாடு நடத்தினார்கள். அதே வேலூர் மண்ணில் கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கிறிஸ்துவ சமுதாய மாநாடு நடத்தினார்கள். மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிங்களவர்களாக இருக்கிற சிங்களப்படை ராமேஸ்வரம் போன்ற கடல் பகுதிகளை மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் அவர்களை அடிப்பது, விரட்டுவது, படகுகளை கிழிப்பது, வலைகளை கிழிப்பது, அவர்கள் பிடித்திருக்கிற மீன்களை அள்ளி செல்வது, அவர்கள் மீது கொடுமையாக தாக்குவது, இத்தகைய நிலையில் ஈடுபட்ட இந்த சிங்கள இனவரி ராணுவத்தை கண்டித்து போராட்டத்தை நடத்தி மீனவர் தமிழர் மாநாடு நடத்தியவர் தலைவர் எழுச்சி தமிழர். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த உரிமைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசுகிற ஒரு தலைவர் எழுச்சி தமிழர். அத்தகைய ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்திய நாடு இந்துக்கள் நாடு என்று சொல்லக்கூடிய நிலையை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டிருக்கிறது. ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்கிற நிலையை கொண்டு வர துடிக்கிறார்கள். அவருடைய மொழியாக இருக்கிற, நீத்து போயிருக்கிற, யாருக்கு புரியாத பாஷையாக இருக்கிற சமஸ்கிருதத்தை அவர்கள் தாய்மொழியாக, தேசிய மொழியாக அறிவிக்க துடிக்கிறார்கள். இந்திதான் தேசிய மொழி என்று மாற்ற துடிக்கிறார்கள். பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் ஆளுமை பொருந்திய மொழி, தொன்மை மொழி, தமிழுக்கு இல்லாத சிறப்பே இல்லை என்கிற நிலையில தமிழ் இன்றைக்கு சிறந்த மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழை வளரவிடக்கூடாது என்பதற்காக தமிழுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை விட எந்த பகுதியிலிருந்து காணப்படாத சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி, பல ஆயிரம் கோடியை ஒதுக்கி இன்றைக்கு இந்துக்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு அங்க இருக்கிற அந்த மதத்தையும் அந்த சமஸ்கிருதத்தையும் பரப்புவதற்கான முயற்சியை மோடி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். யாருடைய பணம்? கார்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகிற பிஜேபி அரசு. கார்பரேட் நிறுவனங்கள் தான் அவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. மக்களின் வாழ்நிலை அவர்களுக்கு முக்கியம் இல்லை. எந்த அளவில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை. தமிழ பேசு, தமிழ சொல்லு, வணக்கம் சொல்லிட்டா 1.25 வரியில இருக்கிற திருக்குறளை ஒண்ணு பாதியமா சொல்லிட்டா அவர் தமிழ் மீது பற்று கொண்டிருப்பதாக நடிக்கிறார். யார் தமிழர்? வணக்கம் என்று சொல்லிவிட்டு போலியாக பேசிவிட்டு அரசியல் லாபத்திற்காக எந்த மேடையில போறாரோ அந்த மேடையில உடைய உடுத்திக்கிட்டு நான் இந்த மக்களுக்கான தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. சிறந்த தலைவராக இருக்க முடியாது. அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரிந்து கொண்டு, அந்த மொழியை புரிந்து கொண்டு, அந்த மொழிக்கும் அந்த மக்களின் வாழ்வு நிலைக்கும் துணையாக இருந்து கொண்டு இந்த நிதியை ஒதுக்கி இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தான் ஒரு அரசு தேவைப்படும். ஆனால் மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியையே ஒரு இந்துத்துவ ஆட்சியாக துடிக்கிறார், மாற்ற துடிக்கிறார். இன்றைக்கு இஸ்லாம் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் புதிய சட்டம் நாளைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள். எல்லா மிஷனரியும் பணக்கார மிஷனரியா, கிறிஸ்துவ மிஷனரி எல்லா இடத்திலும் பல கோடி ரூபாய்க்கு உண்டான நிலங்கள் இருக்கிறதா.
சொத்துக்கள் இருக்கிறதா, அந்த சொத்துக்களை எடுத்து பிடுங்க வேண்டுமா? அதற்கு அடுத்ததாக பழங்குடி மக்கள் மீது அவர்கள் பார்வையிடும். பழங்குடி மக்கள் இந்த காட்டை காணியாக்கியவர்கள், இன்றைக்கு வனத்தை செழிப்பாக்கிக் கொண்டிருப்பவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிமக்கள், ஆயுத கலாச்சாரத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கிற அந்த மக்களை வாழ்வாதாரத்தை வீணடிக்கின்ற முயற்சியில மோடி அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதுபோலவே கிறிஸ்துவ மக்கள் தேவாலயங்களை வழிபட முடியாது, தேவாலயங்களை வழிபட்டால் அவர்களை கேவலமாக சிந்திக்கிற ஒரு பார்வை அவர்கள் கும்பலுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த பேர் இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்கான இயக்கம். இந்த மண்ணில் தனி ஒருவரின் உரிமையை யாரும் தலையிட முடியாது. தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பது ஒவ்வொருடைய கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற அந்த அரசியல் வழிகாட்டுதல்படி ஒருவன் வாழ்ந்து கொள்ளலாம். இந்தியாவில் ஒருவன் எந்த இடத்திலும் வாழ்க்கையை வாழலாம், அவன் ஓட்டு போடலாம், ஆனால் அதிகாரத்திற்கு வரலாம். இனி வரும் காலங்களில் இஸ்லாமியர்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க முடியாத நிலை கொண்டு வர இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்கிற நிலையை கொண்டு வர இருக்கிறார்கள். வாக்களிக்க கூடாது என்கிற நிலையை கொண்டு வர இருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஏன் அவர்கள் மீது வெறுப்பு? எதற்காக வெறுப்பு? சிறுபான்மை சமூகமாக இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேணாம், இவங்களுக்கு எதிராக நம்ம வன்முறையை தூண்டி இந்துத்துவா என்கிற பெரும்பான்மை மக்களுக்காக ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு பாவனையை காட்டினா நமக்கு இந்துக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க என்கிற நிலையில தான் இந்த சிறுபான்மை விரோத போக்கை மோடி அரசு தொடர்ந்து அறிவிடுகிறார். இதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இதுல இருந்து இன்னைக்கு பேசுகிறவர் தெளிவா சொன்னார். நாடாளுமன்றத்தில் நள்ளிரவுக்கு பிறகும் கடந்து அதிகாலை 2:45 மணிக்கு இந்த வக்ஃப் புதிய சட்டம் வந்தபொழுது இங்க மக்களவையில 232 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறார். 232 பேர் ஏறக்குறைய 10 லட்சம் மக்களால் வாக்களிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக போனவங்க. ஆக 232 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். 288 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த ஆதரவாக வாக்களித்தவர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார். நெஞ்சை திறந்து வாழ்த்தினார் தலைவர் எழுச்சி தமிழர். மாநிலங்களவையிலே 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதிமுகவை சேர்ந்தவர். அந்த அதிமுகவை சேர்ந்த 4 உறுப்பினர்களும் இந்த புதிய சட்டத்திற்கு எதிரான அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராட்டினார். அதே போலவே மாநிலங்களவையில 95 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார். 95 பேர். ஆக ஒரு 95 அது 232, ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அங்க 125 பேர் மாநிலங்களவையில் வாக்களித்திருக்கிறார்கள். பீகாரும் ஆந்திராவும் இல்லை என்றால் அவர்கள் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படிதான் தேசிய குடியுரிமை திருத்த சட்டம், புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னா இங்க இருக்கிற அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அதற்கு காரணம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வாக்குகள் பதிவு செய்கிற நேரத்தில் வாக்கெடுப்பில் பகிர்வு கலந்து கொள்ளவில்லை என்று கட்டம் கட்டி போட்டிருந்தாங்க. வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் பொருள். ஆக இன்றைக்கு இந்த வக்ஃப் சட்டம் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் அதற்கு காரணம். அதே போல குடியுரிமை திருத்த சட்டம் ரமலான் மாதத்துல ஒவ்வொரு கட்சியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு குல்லா போட்டுக்கிட்டு அந்த மக்களோடு சேர்ந்து அந்த நோம்பு திறக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிற போலியான அரசியல்வாதிகளே. குடியுரிமை திருத்த சட்டம் யார் கொண்டு வந்தது? யாரால் நிறைவேற்றப்பட்டது? பிஜேபி கொண்டு வந்தது. அதற்கு வாக்களித்தது யார்? அதிமுக. அதற்கு வாக்களித்தது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள், நாளை கிறிஸ்தவர்கள், அதற்கு அடுத்ததாக மலைவாழ் மக்கள், அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிமக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், காட்டை கேணியாய் மாற்றியவர்கள், கொதிக்கிற தாரை கொண்டு தார் சாலை அமைத்தவர்கள்,
முதல் ஓட்டை முதல் வரிசையில் முதலாளர் இருந்து நீங்களாம் ஆட்சி படத்திற்கு வருவதற்கு வாக்களித்த வல்லர்கள். இந்த குடிமக்களை கைவர் மூலம் கணவாய் வழியாக வந்த நீங்கள் விரட்ட நினைத்தால் எங்க இருக்கிற வெகு மக்கள் கிளர்ந்து எழுந்தால், விடுதலை சித்தல் கிளர்ந்து எழுந்தால், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓரணியில் திரண்டால் என்னாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எந்த ஆண்டு ஏப்ரல் 14 புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு விடுமுறை இல்லை. எந்த ஆண்டும் ஒரு குரல் 108 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறசன் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்ற அவையில் இருக்கிறார். 108 பேர். அந்த 108 பேர்ல ஒரே ஒரு குரல் எழுந்து நின்று கம்பீரமா சொல்லிச்சு, இந்த நாட்டினுடைய தேச தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர், இந்த நாட்டினுடைய தேச தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு காந்திக்கு எப்படி நீங்கள் அக்டோபர் 2 விடுமுறை அறிவித்து சொல்லுகிறீர்களோ அதே போலவே ஏப்ரல் 14 புரட்சி அம்பேத்கர் பிறந்த நாளை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று முழக்கம் எழுப்பினார். அந்த முழக்கம் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது தோழர்களே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, இனி ஏப்ரல் 14 புரட்சி அம்பேத்கர் பிறந்த நாள் தேசிய விடுமுறை என்று அறிவித்திருக்கிறார். புரட்சி அம்பேத்கருக்கு தேசிய விடுமுறை விடுறாங்க. புரட்சி அம்பேத்கர் 125ஆம் ஆண்டுல நாடாளுமன்றத்தில் அம்பேத்கருடைய சிலையை திறந்தாங்க. இந்த கட்டட நாடாளுமன்ற அவை இயங்குகிறது என்று சொன்னால் அம்பேத்கர் தான் அதற்கு காரணம் என்றாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு மகாராஷ்டிராவில் அம்பேத்கரால் கட்டிய அம்பேத்கர் பவனை இடித்து தர வேண்டும். ஒரு பக்கம் நாடகம், இன்னொரு பக்கம் வெஞ்சம். அம்பேத்கருக்கு புகழை செலுத்துவதை போல அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மாற்ற துடிக்கிறார், இடஒதுக்கீட்டை பறிக்க துடிக்கிறார். அம்பேத்கருடைய சட்டம் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டவில்லை என்று சொன்னால் இந்தியா இந்து தேசம் என்று அறிவித்துள்ளார். அவர்கள் மனு சட்டத்தை அவர்கள் தேசிய சட்டமாக துடிக்கிறார்கள். ஆண்டான் அடிமைத்தனம் இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கணும், பெண் அடிமைத்தனம் இருக்கணும், சேரி வேற ஊர் வேற பழந்து கிடக்கணும், தீண்டாமை இருக்கணும், இங்க இருக்கிற பாகுபாடுகள் இருக்கணும், சமமா இருக்கக்கூடாது, யாரும் படிச்சிடக்கூடாது, அரசு வேலையில போயிடக்கூடாது, அவங்க வெட்டியான வேலை தான் செய்யணும், இடவு தான் சொல்லணும், செத்த பணத்தை தூக்கணும், செத்த மாட்டை தூக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், ஆண்டைகள் வீடுகளில் படியார வேலை செய்யணும். இந்த தீண்டாமை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பிஜேபி கும்பல். ஆனா அம்பேத்கர் கருத்தியல் தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்றார். அம்பேத்கர் என்ன சொன்னார்? அனைவரும் சமம் என்று சொல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல், சட்டப்படியாய் அனைவருக்குமான பாதுகாப்பை கொடு. ஒரு குழந்தை 12வது படிக்கிற குழந்தை ஊர் தெருவில் இருக்கிற கோயிலாண்ட போய் வெயிலுக்கு போய் உட்காந்துருச்சு. வெயிலுக்கு போன குழந்தை 12வது படிக்கிற பெண் குழந்தை அந்த கோவில் வாசல உட்காந்துருச்சு. அந்த குழந்தைய முடிவு பிடிச்சி இழுத்து நிர்வாணப்படுத்தி அடித்து மூர்க்கத்தனமா தாக்கியதுங்க இந்த இந்துத்துவ கும்பல். ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் இத்தகைய அடக்குமுறைகளை யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எவனும் பார்க்க மாட்டாங்க. அவன் காவி கும்பலுக்கு எதிரானாக இருந்தால் அவர்களை ஒடுக்குவதும் வசுக்குவதும் அழிப்பதும் தான் அவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம நிறைய இழந்துட்டோம். பாபர் மசூதி இழந்துட்டோம், காஷ்மீருக்கு துண்டாடப்பட்டுடுச்சு, பெண்கள் ஹிஜாப் என்கிற உடையை அணிவதற்கு தடை விதித்தார்கள், குடியுரிமை திருத்தம் சட்டம் வந்துடுச்சு. இப்படி ஏராளமான இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் வக்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. சாதாரணமான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெற்ற கட்சி. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்பீரமும் கருத்து ஒளிவும் பெற்ற ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாய் விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறார். 534 43 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் ஆளுமை மிகுந்த, அரசியல் நுணுக்கம் பெற்ற, மிகுந்த அறிவுத்தனம் கொண்ட, பேராற்றல் கொண்ட மிகச்சிறந்த ஒரு போராளிகளாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவையில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல், அமித்ஷாவே உங்களுடைய நாடகத்தை நிறுத்து என்று சொல்லுகிற துணிச்சல் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவனுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டை பாதுகாக்கின்ற அக்கறை, கடமை, பொறுப்பு யாரை விடவும் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இந்த துணிச்சலான போராட்டத்தை நடத்துகிறார். எனக்கு அருமை உறவுகளே, தலைவர் எழுச்சி தமிழர் அனைத்து சமூக மக்களுக்கான தலைவர்,
அவரை நேசிப்பது ஒவ்வொரு குடிமக்களின் கடமை. அவர் அங்கீகரிப்பது ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களின் கடமை. இந்த இயக்கத்திற்கு தலைமையாக தாங்குகிறவர் வேண்டுமானால் ஒரு சேரி சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அந்த இயக்கம் கொண்டிருக்கிற கொள்கை வேற எந்த கட்சியும் இல்லாத கொள்கை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை அங்கீகரிப்பது ஒவ்வொருவரின் கடமை. நான் நெஞ்சை தட்டு சொல்லுவேன், இஸ்லாமிய சமூகத்தில் அண்ணன் திருமாவளவன் பிறக்கவில்லை. ஆனால் இஸ்லாமிய இயக்கத்தை அண்ணன் எழுச்சி தமிழர் கட்டவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பாக இருக்கிற இந்த கட்சியில் ஒரு துணை அமைப்பாக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மிக வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷாஜகான், தஸ்தகிரி போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எதிர்காலத்தில் இங்கே தொண்டர்படையாக இருந்த தம்பிகள் நியூட்டன் தான் சொன்னார், ஆனா அங்க நிக்கிற தொண்டர்படையை சார்ந்தவர்கள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார். வாங்க எல்லாம் வாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது அமைப்பு. அண்ணன் திருமாவளவனுக்கு நிகராய் ஒரு தலைவர் இந்த மண்ணில் இன்றைக்கு இல்லை. அண்ணன் திருமாவளவனுக்கு நிகராய் இந்த மண்ணில் ஒரு தலைவர் சாதுரியமாய் அரசியல் செய்வதற்கு இங்க இல்லை. அவருடைய அரசியல் நுணுக்கம் எல்லாத்தையும் கடந்திருக்கிறது. அகில இந்திய தலைவராக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்தை வலுப்படுத்துவது ஒவ்வொரு மக்களின் கடமை. எனவே இஸ்லாமிய மக்களாக இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ் சொந்தங்களே, இந்த பகுதியை சார்ந்த வாழ்கிற பெருங்குடி மக்களே, அண்ணன் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரியுங்கள். இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். மோடி அரசே, ஒன்றிய இந்திய அரசே, வக்ஃப் வாரிய புதிய திருத்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெறு. விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருக்கிறது. திமுக வழக்கை தொடுத்திருக்கிறது. அதே போலதான் மருத்துவ மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்ற முதல் கட்சி இந்தியாவில் எந்த கட்சி தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள். இந்தியாவிலேயே. அதற்கு பிறகுதான் திமுக போச்சு. பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து உச்ச நீதிமன்ற அரசுக்கு கொடுத்து அரசு கருணையோடு அந்த உதவியை செய்தது. அதே போலவே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லா தரப்பு மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நிறுத்தியதை வாங்கி கொடுத்த பெருமை அண்ணன் திருமாவளவன் சார். அண்ணன் திருமாவளவன் ஒரு சமூகத்தின் அடையாளம் அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் அடையாளம், மாந்த நேயத்தின் அடையாளம், மனித இனத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அத்தகைய மகத்தான தலைவரை தலையில் தூக்கி கொண்டாடுவது இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் கடமை என்பதை உணர்ந்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் என்று கேட்டுக்கொண்டு, ஒன்றிய அரசே வக்ஃப் வாரிய புதிய சட்டத்தை திரும்ப பெறு. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இஸ்லாம் மக்களுக்கு எதிரானது. இவருடைய தொப்புள்குடி உறவாய், உதிர உறவாய், ரத்த உறவாய், மண்ணின் மைந்தர்களாய், பூர்வீக குடிமக்களாய், மண்ணுக்கு சொந்தக்காரர்களாய், இந்த மண்ணோடு மக்களோடு இரண்டாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற ஒரு போக்கு அந்த கைவிடு, முழுமையாக கைவிடு. இஸ்லாம் மக்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அத்தனை உரிமைகளை திரும்ப கொடு. காஷ்மீரை மீண்டும் தனி அந்தஸ்து கொண்ட ஒரு மாநிலமாக மாற்று. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக பழிவாங்குகிற நடவடிக்கை கைவிடு. இஸ்லாம் மக்கள் மீது திணிக்கப்படுகிற எந்த கொடுமையாக இருந்தாலும் எந்த கட்சி வேடிக்கை பார்க்கிறதோ இல்லையோ, அண்ணன் திருமாவளவனும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்காது என்பதை எச்சரிக்கையோடு சொல்லிக் கொண்டு இந்த புதிய வக்ஃப் வாரிய சட்டத்தை கைவிடு, திரும்ப பெறு என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் வெல்லட்டும் 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 என வாழ்த்தி, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அடித்தட்டு மக்களை நிலைமாற வேண்டும், அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும். நன்றி.